இல்லைங்கண்ணா, பைப் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கண்ணா. இது மாநகராட்சி வேலை, தண்ணி பைப் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சும்போது கம்பம் போட்டுட்டு இருந்தாங்களாம்மா. கம்பம் ஒன்று சாயும் போது நெஞ்சு மொழியாக விழுந்துருச்சு, நெஞ்சுக்குள்ளார இறங்கிருச்சு. இறங்கினா அந்த இடத்துல ஃபாட்டு ஓட்டிட்டாருண்ணா. அது மாதிரி இங்கே தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. இன்னும் பார்த்தா ஆள் அப்படியே இறந்துட்டாருண்ணா. 3 பேர்ண்ணா, 3 பேர் வேலை செஞ்சாங்க. எல்லாரும் குழிலாம் எடுத்துகிட்டு கம்பம் வைக்கும்போது வச்சுட்டு இவர் குழிக்குள்ள இருந்துக்கிறாரு. குழிக்குள்ள இருக்கும்போது கம்மை சாயும் போது ஒரு கவனிக்கலான்னு தெரியல, கம்பம் அப்படியே மேலே சாஞ்சோன்னா அப்படி நெஞ்சுக்குள்ளாரே இறங்கிடுச்சுண்ணா. குழிக்குள்ள மண்ணு சரிஞ்சிடுச்சுண்ணா. மண்ணு சரிஞ்சோடனே அப்படியே கம்பம் அப்படியே கம்பத்தை நிற்க வச்சுக்கிறாங்க. கம்பம் அப்படியே ஒரு மேலே சாஞ்சிடுச்சுண்ணா. இது கொண்டலாமிட்டி இருக்குல்ல, கொண்டலாமிட்டி பட்டர்ஃப்ளை ஃபாலம் இருக்குல்ல, அந்த இடத்துல லைனில் வேலை செஞ்சுருந்தேன். வாட்டர் லைனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது சிவான்ட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட்காரரு இல்லை, அவர் ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் எடுத்தது. இவர் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சதுன்னே, ஏன்னா சேலம் மாநகராட்சிலேருந்து எடுத்துருக்காருண்ணா. அவர் குளத்தூருக்காருண்ணா, பேர் சிவா கான்ட்ராக்டுண்ணா. அவர்கிட்ட வேலை செஞ்சு இவர் போனார். அங்கே இதுனா மண் சரிஞ்சு இருந்திருக்காரு. குழி எடுத்து இவர் குழிக்குள்ளே இருந்திருக்காரு. ஜாயிண்ட் அடிச்சிருந்துருக்காரு. ஜாயிண்ட் அடிச்சிருந்தோன்னா 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க உள்ள. மேலே ஒரு ஆள் நின்று இருந்தோடனே கம்பம் மண் சரிஞ்சு கம்பம் இதானோடனே டக்குன்னு வந்தோடனே அந்த ஃபோர்ஸ் வந்து ஏற்றிருச்சு. காங்கிரீட் அந்த இது கம்பி ஏற்றினோன்னா ஃபுல்லாக பிளட் அங்கேயே ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஸ்பாட்லேயே ஆல் அவுட் ஆகிட்டார். அவர் பேர் மோகன்ராஜ்னா, பெரியனுங்கிற மோகன்ராஜ்னா. அப்படியே அந்த மோரி மாதிரி இருக்கிறது போட்டு அழுத்திருச்சு. வேலை எத்தனை நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க? நல்ல தண்ணி கணேசனை அதை இப்போ செஞ்சிட்டு இருந்தது. அதை செய்யறப்ப நடக்கும்போது எந்த மாதிரி மண் சரிவு ஏற்பட்டுச்சா இல்லை? மண் சரிஞ்சிருச்சு. சரிஞ்ச உடனே அந்த கம்பம் இருந்தோடனே, டெலிஃபோன் கம்பம் சரிஞ்ச உடனே அவர் வந்து அழுத்திருச்சு. கத்தனார். இவர் கத்தனார்னு பார்த்துட்டு நான் அங்கேருந்து ஓடி வந்தேன். ஓடி வரப்போ தான் இவர் மண்ணுக்குள்ளார மாட்டிக்கிட்டார். அவருக்கு நெஞ்சிலிருந்து ரத்தம் ஃபுல்லாக அப்படியே குத்தனோடனே நெஞ்சிலிருந்து ரத்தம் நிற்காம வருது. அப்படியே பிளட்டு நிற்காம வருது. சித்தன் அவர் மாமனார். அவருக்கு கீழே காலில் ஏற்கனவே அடிபட்டு இருந்தது. மண் அழுத்தம்னால உள்ளார லாக் ஆகிடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டாரு, லாக் ஆகிடுச்சு. நம்ம கையிலேயே பறிச்சு அப்படியே மேலே தூக்கணும். காலை அசாம மேலே தூக்கி எடுத்தோம். நடக்கவே முடியலை அவருக்கு. அதனால் இப்போ என் பேர் பூவரசன் சார். அவருக்கு எதுவுமே நடக்கலை சார். நாங்கள் பாட்டில் பைப்பு மேலே வந்துக்கிட்டு இருந்தோம். கீழே அவங்க மண்ணை தோண்டிகிட்டு இருந்தாங்க. மண்ணை தோண்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, நான் தண்ணி பிடிக்கலான்னு மேலே வந்துட்டேன். மேலே போனோடனே கதவை திறக்கிறதுக்காட்டி இங்கே மண் சரிஞ்சு உளுந்தி அழுத்திருச்சு. அழுத்தினோடனே ஓடி வந்து பார்த்தேன். அவர் கத்தனார். ஓடி வந்து பார்த்தோன்னே ரத்தம் ஃபுல்லாக ரத்தம். இந்த இடத்துல இருந்து ரத்தம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம். ரொம்பவும் மண்ணுமா ஒட்டுக்காக சரிஞ்சிருச்சு. மீட்டது வந்து 1 மணி நேரம் பாடுவோம். தூக்க முடியலை. ஆள் மாட்டிக்கிட்டார், தூக்க முடியலை. அப்புறம் ஜேசிபி பக்கெட்டை வச்சு வெளியே எழுது. அப்புறமேட்டு தான் தூக்கணும். கம்பத்தை தூக்கிட்டு தான் அவரை எடுத்தோம் வெளியே. எங்க வீட்டுக்கு ஒரு இடத்த ஆய் மாமாங்கண்ணா. அவர் விளம்பரம் வேலை பைப்ரேன் வேலைக்கு தான் போறாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. நாங்க வாய்ப்பு இப்பதான் இறந்துச்சு. அந்த மண்ணு போட்டு அழுத்திருச்சுன்னு சொல்லிதான் இப்ப இவர் சொன்னாரு. எங்க மாமனாரு கூட வேலைக்கு போனாரு. அவருக்கு அடிபட்டு உள்ள அர்த்தப்படுத்திருக்கிறாரு.